வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்துல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா பெருவாரியான வாக்குகளை பெற்று விஜய் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது பலதரப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர்னால ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிறவங்கனாலயே என்ன நடந்தது அப்படிங்கறத இன்னும் முழுமையா அசஸ் பண்ண முடியல, அப்சார்ப் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில திடீர்னு நேத்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. ஒரு கட்சியில, அதுவும் ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவரா இருந்தவர் இப்ப அந்த கட்சியை விட்டு வெளியேறி நான் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு மீண்டும் ஒரு கட்சியை கட்டமைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கிறாரு. இப்போ இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்டோட அண்ணாமலை களத்துல இறங்குறாருன்னா இதை எப்படி பாக்க? அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறார். பாரதிய ஜனதா கட்சியில அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, அல்லது அங்க தொடர்ந்து அவரால் பயணிக்க முடியல அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 7-8 மாதங்களுக்கு முன்பாகவே அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவரை கட்சியிலிருந்து வெளியேற அனுமதித்திருக்கிறது. இந்த 3 நாள் அவர் ரெசிக்னேஷன் கொடுத்து வெயிட் பண்ண வச்சாங்க. டெல்லியில நயினார் நாகேந்திரனை வர சொன்னாங்க, பேசினாங்க. அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருக்கு அவர் வெளியேறதுக்கும் அவர் ஒரு மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டா மாறுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அவர் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்ல, அல்லது எந்த தடங்களும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அவரை ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் எதிர்பார்த்தார், அந்த நல்ல சென்ட் ஆஃப் வேணும்னு அவர் எதிர்பார்த்தார். அது நடந்திருக்கிறது. இப்போ இதுக்கு பின்னால நிறைய அரசியல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி அப்படின்னா, யாருக்குமே யாருக்கு எப்படி வாக்குகள் கிடைக்கும், அடுத்தடுத்த தேர்தல்கள்ல யாரு அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவாங்க, அல்லது இனிமே வெறும் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் இருக்கும் தமிழ்நாட்டுல, அப்படி நம்ம சொல்லிடவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய எல்லா உதிரி கட்சிகளுமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாரும் கூட்டணியில பங்கு வேணும், அதாவது அதிகாரத்துல பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அதுல இருந்து மாறவும் போறது இல்லை அவங்க யாருமே. அப்போ அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதுக்கெல்லாம் யார் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல்ல தான் அண்ணாமலையினுடைய வருகையை நம்ம பொருத்தி பார்க்கணும். இன்னைக்கு விஜய் அப்படின்னா அது கல்ட் பொலிட்டிக்ஸ். அவர் அண்ணாமலையே சொல்றாரு, கல்ட் பொலிட்டிக்ஸ் வெர்சஸ் காமன் மேன் பொலிட்டிக்ஸ். நீ கல்ட் பொலிட்டிக்ஸும் இருக்காது, டைனாஸ்டி பொலிட்டிக்ஸும் இருக்காது, இது காமன் மேன் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. காமன் மேன் பொலிட்டிக்ஸ்னு அவர் எதை சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, தனக்கு ஒரு அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு, அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை கல்ட் ஸ்டேட்டஸுக்கு எதிராக பொருத்தும் போது தனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் நினைக்கிறார். இன்னொன்னு அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவர் பிஜேபியிலிருந்து வெளியே வந்ததுனால அவர் பெடல் பண்ற சாஃப்ட் ஹிந்துத்துவா, அதாவது இங்க தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் பேசணும், பிஜேபியோடு இருக்கிறதுனால அந்த திராவிட அரசியலை அவரால் பேச முடியல. இங்க பெரியாரியம் பேசணும், அந்த பெரியாரியத்தை பிஜேபியோடு இருக்கிறதுனால அவர் பேச முடியல. அதான் அவர் சொல்றாரு, நாங்க நேஷனல் பார்ட்டியோட லாங்குவேஜ் நான் பேச முடியாது, லோக்கல் லாங்குவேஜ் நான் பேசணும், அது இங்க எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது அப்படின்றாரு. அவர் லோக்கல் லாங்குவேஜ்ன்றத இதை தான் மீன் பண்றாரு. அப்போ இந்த லோக்கல் லாங்குவேஜ நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல அல்லது நேஷனாலிட்டியோட தேசியத்தோட சேர்த்து அதை அவர் பேச போறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நேற்றைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது மோடி அவர்களையும் பிரதமர் அலுவலகத்தின் செயல்பாடுகளையும் அதை தாண்டி அமித்ஷா அவர்களையும் மற்ற நிறைய பேரை அவர் பாராட்டி தான் பேசினாரு. அதை ஒட்டிதான் அவருடைய பயணமும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அவரோட ஸ்டேட்டஸையும் மெயின்டைன் பண்ணிப்பாரு, நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ரேப்போவும் அப்படியே தொடரும். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டுல அவர் திராவிட அரசியலை பேசுவாரு. திராவிட அரசியலை எந்த இடத்துல இருந்து பேசுவாருன்னா, அதிமுக எப்படி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா டோன்ல இவ்வளவு நாள் பேசினாங்களோ, ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல, அடுத்தது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்துல எப்படிப்பட்ட ஒரு டோன்ல திராவிட அரசியல் அவங்க பேசினாங்களோ, அதே இடத்துல இருந்து அவர் திராவிட அரசியலை பேசுவாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ தாவேகாவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குமோ அதை இனி இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக அவர் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு.
ரெண்டாவது திமுக தாவேகா எதிர்ப்பை தீர்க்கமாக இப்ப வந்து ரொம்ப கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு அவங்கதான் எதிர்க்கட்சி. அவங்க எதிர்க்கட்சி அரசியல எப்போதும் அதிமுகவுக்கு எதிராக இருக்கும்போது என்ன குரல்ல பேசினாங்களோ அதை விட ரொம்ப தீர்க்கமா இப்ப பேச வேண்டிய அல்ல அழுத்தமா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது திமுக. ஆனா திமுக பேசுறதுக்கு முன்னாலேயே தாவேகா எதிர்ப்பை அண்ணாமலை கையில் எடுத்துப்பாரு. எப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை அதிமுக பேச வேண்டிய இடத்துல இருக்கும்போது அண்ணாமலை பேசி அதை எல்லாத்தையும் மடைமாற்றினாரோ, அதே போல இப்ப வந்து தாவேகா எதிர்ப்பை திமுக பேசணும் அப்படின்ற போது அந்த இடத்தையும் அண்ணாமலை ஆக்கியூபை பண்ணிப்பார். அதுக்கான வேலைகளும் தொடங்கும் அல்லது அதற்கான முயற்சிகளும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்னு, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அல்லது அவளோட இந்த மூவ்மெண்டே வந்து நிறைய டெக்னோகிராட்ஸ் உள்ள வரணும், படிச்சவங்க நிறைய பேர் உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ படித்தவர்களை எல்லாம் கூட சேர்த்துக்கும் போது, ஏன்னா இப்போ விஜய்க்கு கிடைத்தது வந்து நிறைய அர்பன் ஓட்டர்ஸ், அவங்க எல்லாருமே பெரும்பாலும் எலீட் அர்பன் ஓட்டர்ஸ். இவங்க எல்லாம் பெரும்பாலும் நல்லா படித்தவர்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பணியில இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவங்கள மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்களை டேப் பண்ணும்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்க கொஞ்சம் ஓரளவு குறைக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். அது தனக்கு வந்து அது அவருக்கு கை கொடுக்கவும் செய்யும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப இளம் வயதுக்காரர், இன்னும் வந்து ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து வந்தவர். அவருக்கு வந்து கரப்ட் இல்ல அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு. நான் சொல்றேன், அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. ஆனா அது கரப்ஷன் இருக்கா இல்லையான்றது அடுத்தது. பட் வந்து அந்த ஒரு இமேஜ் இருக்குன்றதுனால மக்கள் அவர் பின்னால போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்ப கூட வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் அவருடைய அமைப்புல வந்து இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது உண்மையிலே 12 லட்சம் பேர் தானா இல்லையான்றது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் அவ்வளவு பேர் அவர் கூட சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து அவர் வந்து அந்த மூவ்மெண்ட்டை வந்து ரொம்ப அழகா பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, அண்ணாமலை பேசக்கூடிய அரசியல் யார ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது தேவர் சமூகத்து வாக்குகள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்து வாக்குகள், அதுக்கப்புறம் அன்புமணி பின்னால நிக்கக்கூடிய வன்னியர் சமூகத்து வாக்குகள். ஏன்னா இந்த தேர்தல்ல பெரும்பாலான இடங்கள்ல வந்து தாவேகாவுக்கு திமுக கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் எல்லாமே மாறி போயிருச்சு. இன்னும் சொல்ல போனா திமுக கோர் டிஎம்கே ஓட்ஸை தாண்டி டிஎம்கே குடும்பத்தில் இருக்கவர்களுடைய வாக்குகள் கூட தாவேகாவுக்கு நிறைய இடங்கள்ல போயிருக்கு. ஆனா எங்க வந்து அந்த வாக்குகள் எல்லாம் உடையாம அப்படியே கன்சாலிடேட் ஆயிருக்கு அப்படின்னா, நார்தர்ன் தமிழ்நாடுல பர்டிகுலரா வன்னியர் டாமினேட்டட் ரீஜன்ஸ்ல அங்க அதிமுக பாமக கூட்டணியும் அல்லது அதிமுக பாஜக கூட்டணி அங்க எல்லாம் வந்து பெரிய அளவுல நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னொரு பகுதி திமுகவை காப்பாற்றியது அல்லது திமுகவுக்கு ஆதரவாக நின்றது அப்படின்னா, ஒன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட், சென்ட்ரல் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடுல ஒரு பகுதி, டெல்டாவில கொஞ்சம் பகுதி, இங்க எல்லாமே வந்து அந்த சமூக வாக்குகள் எல்லாமே, அதாவது ஓபிசின்னு சொல்லக்கூடிய வாக்குகள் எல்லாமே கன்சாலிடேட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஓபிசி பொலிட்டிக்ஸை இனிமே திமுக பேச ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த இடத்தையும் அண்ணாமலை கைப்பற்றி கொள்வார். அவர் சாஃப்ட் ஹிந்துத்துவா பெடல் பண்றதுனால இது வந்து இந்த ஓபிசி பொலிட்டிக்ஸ் அவர் பேசும்போது அவர் பின்னால வந்து டிடிவி தினகரன் போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள், இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துல பிரேமலதா கூட அங்க வந்து போய் சேர்ந்துடலாம். இப்படி அவங்க எல்லாரும் பின்னால போகும்போது அண்ணாமலைக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்க எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டிஎம்கேக்கான சேலஞ்சஸ் இன்னும் அதிகரிக்கதான் போகுது. எனக்கு வந்து அண்ணாமலை லண்டன்ல இருந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இன்னைக்கு ஞாபகம் வருது. 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு திராவிட கட்சி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. கிட்டத்தட்ட அதிமுக விஷயத்துல அது உண்மையோன்னு பார்க்க முடியுது. ஒரு எதிர்கட்சியா இருந்தவங்க இன்னைக்கு எங்க போயிட்டாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து இவங்க கரைஞ்சு போயிருக்கிறாங்க. விஜய் சொல்ற மாதிரி மற்றும் பலர் இல்ல தீர்ந்து போன ஒரு சக்தியாக மாறுறாங்களோன்னு பாக்குறோம். இன்னைக்கு கூட பல பேர் அதிமுக போய் தாவேகால இணையக்கூடிய விஷயம் எல்லாம் நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்னதை வச்சு ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு எதிராக தன்னை வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து அவர் பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு ஆபரேஷன் திராவிடா 2.0 நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி அண்ணாமலையை கொண்டு வந்து ஏடிஎம்கே இரலவென்ட் ஆக்குனாங்களோ, இப்ப அதே மாதிரி இந்த செஷன்ல வந்து அண்ணாமலையை திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ரீபொசிஷன் பண்ணி திமுகவை இரலவென்ட் ஆக்குறதுக்கு இல்ல திமுகவை கரைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாமா? ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஓபிசி ஹிந்துத்வா, இல்ல ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு ஓபிசி ஹிந்துத்வா, இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து ஒரு தலித் மைனாரிட்டி ஹிந்துத்வா அப்படின்னு 2 பேருமே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா தானே கையில எடுக்கிறாங்க.
இன்னைக்கு வந்து புதிய அதிமுக தான் தாவேகா. நீங்க அதிமுகவுல இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் அங்க போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களையும் வந்து இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக வந்து விஜயனுடைய தாவேகா ஒண்ணு கன்சியூம் பண்ணிரும், இல்ல ஸ்வாலோவே பண்ணிரும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு திராவிட கட்சி இருக்காது அப்படின்னு சொன்னது இன்னைக்கு இல்ல. 2024 தேர்தலுக்கு முன்னாலேயே அவர் பேசினது வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்குறி உங்களுக்கு வந்து சரியான பாடம் புகட்டப்படும் அப்படின்னு சொல்லிதான் பேசினாரு. இன்னும் அதுக்கும் முன்னால போய் பார்க்கணும்னா பிஜேபியினுடைய ஸ்லோகனே வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான். அப்ப கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுதான் முதல்ல ஒரு கழகத்தை வந்து இரலவெண்ட் ஆக்கணும். நீங்க சொல்றது போல அதை வந்து அதிமுகவை கூடவே வச்சு இரலவெண்ட் ஆக்கியிருக்காங்க. திமுகவை எதிர்த்து நின்று சண்டையிட்டு திமுகவுடைய ஸ்பேஸ வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 திராவிட கட்சிகளையும் தமிழ்நாட்டுல அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதா வந்து இரலவெண்ட் ஆக்கிட முடியாது, அல்ல இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்கு இன்னைக்கு 47 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அந்த 47 எம்எல்ஏக்களை தாண்டி இன்னைக்கு அதுல கொஞ்சம் பேர் வந்து எதிரணிக்கு போயிருந்தாலும் தவேகாவோடு இணைந்திருந்தாலுமே 47 அப்படிங்கிறது எல்லாமே ரெட்டலைக்கான ஓட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கான ஓட்டு, ஜெயலலிதாவுக்கான ஓட்டு, எம்ஜிஆருக்கான ஓட்டு, அதை நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் வந்து அந்த ரெட்டலைங்கிறதுக்கான லாயல்டி இன்னமும் இருக்கு, ஏடிஎம்கேக்கான லாயல்டி இன்னமும் இருக்கு. நீங்க இன்னும் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி மெஷினரி இருக்கதா செய்யுது இன்னைக்கு. ஏன்னா இப்ப வந்து சிவி சண்முகம் போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் வெளியேறணும்னு நினைத்த போது சிவி சண்முகம் இன்னைக்கு என்ன செய்யறதுன்ற தெரியாம அந்த முடிவெடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். விஜயபாஸ்கரும் அப்படிதான் இருக்காரு, ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் விஜயபாஸ்கர். அதே போலதான் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கரும். ஏன்னா புதுக்கோட்டையில பார்ட்டி ஆபீஸ வந்து நீங்க ஒப்படைச்சிட்டு போயிருங்க, புதிய மாவட்ட செயலாளர் போட்டாச்சுன்னு சொல்லி கடைசியில சாவியும் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தான் அவர் தள்ளப்பட்டார். அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது அடுத்தது. ஆனால் அதிமுகவுக்கான செல்வாக்கு குறையல அல்லது இன்னமும் எடப்பாடி பழனிசாமி கீழே அதிமுக இருக்கிறது, அந்த மெஷினரியோட இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ சமீபத்துல வரக்கூடிய செய்திகள், கடம்பூர் ராஜு போன்றவர்கள், பழைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் போன்றவர்கள் எல்லாம் தாவேகாவில இணைய போறாங்க அப்படின்னு. ஏற்கனவே நிறைய பேர் இணைஞ்சிட்டாங்க. ஆனா ஏடிஎம்கே இரலவெண்ட் ஆயிடுச்சு, இனிமேல் பார்ட்டி இல்ல அப்படின்னு நம்ம வந்து அவ்வளவு எளிதாக வந்து ரைட் ஆஃப் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்த கட்டமாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மாதிரியான ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ வந்து கையில எடுத்துட்டாரு. இவ்வளவு நாள் வந்து இருபெரும் திராவிட கட்சிகள் கொள்கை சார்ந்த அரசியல் அப்படின்னு போயிட்டு இருந்த தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் களத்தை ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ கையில எடுத்துக்கிறாரு. விஜய் என்ன சொல்றாரோ அதுதான் கொள்கை அப்படின்னு ஒரு இளைய தலைமுறை வந்து அவர் பின்னால நிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். நேத்து அண்ணாமலை பேசும்பொழுது இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து அவர் நகர்றாரு. ஐடியாலஜி அப்படிங்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. நல்ல கண்ணுல ஆரம்பிச்சு ஏபிஜே அப்துல் கலாம் வரைக்கும் விஜயகாந்த், ரஜினிகாந்த் நம்ம ஃபுல் ஸ்பெக்ட்ரமையும் வந்து ஒரு கவர் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அவர் கொண்டு வராரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு களத்துல மீண்டும் இந்த ஐடியாலஜி பேஸ்ட் பாலிடிக்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஜென்சிக்கெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்பர்மேஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பட் அதே டைம்ல மிடில் ஏஜ்ட் பீப்புள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு வாய்ஸ் வந்து இங்க காணாம போயிடும்னு நினைக்கிறீங்களா? இனிமே வந்து அதாவது கொள்கை பேசக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தரமான ஒரு இடம் உண்டு. எங்க இருந்தாலுமே எந்த பகுதியிலனாலும் கொள்கை அப்படிங்கிறது அந்த அரசியல் கட்சிகளை பெரிய அளவுல அவர்களுக்கு வந்து அது கை கொடுக்கும். ஒரு தேர்தல் தோல்விக்கு பின்னால மீண்டும் எழுந்து வரலாம், அல்லது 2 தேர்தல் தோல்விக்கு பின்னால மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா நம்ம இதை நீங்க வந்து எந்த இடத்துல இருந்து இதை பொசிஷன் பண்ணி கேக்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா திமுக கொள்கை அரசியலை பேசக்கூடிய கட்சி. திமுக வந்து இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆனா விஜய் வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பேசுறாரு. விஜய் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பேசல, அவருடைய சினிமா பாணியில பேசுறாரு. அதுல ஐடென்டிட்டி எதுவுமே இல்லை. அவர் பேசுறது கல்ட் பாலிடிக்ஸ். அதாவது அந்த கல்ட் ஃபாலோயிங் அல்லது அந்த மனநிலை தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து இதை எம்ஜிஆர் பீரியடோடும் அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதாவினுடைய அரசியலோடும் இதை வந்து நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கலாம். எம்ஜிஆர் காலகட்டத்துல இது வந்து திரும்பவும் கல்ட் பாலிடிக்ஸ் தான். ஆனா அன்னைக்கு வந்து கலைஞருக்கு இருந்தது வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ். சோ கல்ட் வாசஸ் செலிபிரிட்டிங்கிறது தமிழ்நாட்டுல எப்போதுமே இருந்துட்டே இருந்திருக்கு. ஜெயலலிதாவுக்கு ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருந்தது. கலைஞர் வந்து திரும்பவும்
ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர்னு இருக்கும்போது அது வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவருக்கு. இந்த திரும்பவும் அதே அதே பேஸுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கல்ட்டும் செலிபிரிட்டியும் இல்லாத ஒரு கட்டத்துல ஐடியாலஜி தேவையா இருந்தது. திமுக வந்து எப்போதுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க மட்டும் இல்ல, அவங்க வந்து அஜிடேட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, மக்களையும் சேர்த்து வாங்க நம்மளுடைய உரிமைகளுக்காக நம்ம சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு இழுத்துட்டு போவாங்க, சண்டை செய்வாங்க. ஆனா மற்ற கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை தாண்டி மற்ற எந்த கட்சியும் எந்த காலகட்டத்திலையும் உரிமைகளுக்காக போராட்டமோ அல்லது வந்து அஜிடேட் பண்ணதோ கிடையவே கிடையாது. அதிமுகவோ அல்லது எம்ஜிஆர் காலத்துல இருந்த அதிமுகவும் சரி, ஜெயலலிதா காலத்துல இருந்த அதிமுகவும் சரி, அல்ல ரொம்ப பிரீஃப் பீரியட் ஆட்சி நடத்தின எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுகவும் சரி, அவங்க வந்து எங்கேயுமே போய் உரிமைகளுக்காக பெரிய அளவுல எந்த போராட்டமோ அல்லது வந்து மத்திய அரசாங்கத்தோடு அறிக்கை போர் கூட நடத்தினது கிடையாது. ஜெயலலிதா ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சில திட்டங்களுக்கு எதிராக நின்னாங்களே தவிர, மற்றபடி எந்த விதமான கொள்கை அரசியல், அதாவது கொள்கையில எதிர்த்து நின்று அந்த சித்தாந்த ரீதியாக சண்டை போடணும் அப்படின்றது இருந்ததே இல்லை. இந்த அரசியலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியாக, ஏன்னா ஏடிஎம்கே வந்து ரொம்ப அதிக ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்த கட்சி. இதோட நீங்க வந்து இன்னைக்கு தாவேகா அரசியலை நீங்க பொருத்தி பார்க்கலாம். தாவேகா வந்து இன்னைக்கு மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க வந்து அதை ஆக்சிடென்டல்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த 5 ஆண்டுகள் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்சி வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவங்க வந்து அந்த ஜென்சிங்கிற அந்த இடத்தை தாண்டி வேற இடத்துக்கு வந்துருவாங்க. புதியவர்கள் வந்து ஜென்சியா வந்துருவாங்க. இப்ப நீங்க ஜென்சி பாலிடிக்ஸ பேசுறது திரும்ப திரும்ப அதே தான் பேசிக்கிட்டு இருக்கணும்னா, இதே மனநிலையில மக்களை வச்சிருக்கணும் அப்படின்னா, இதே இன்ஸ்டாகிராமும் இதே சோசியல் மீடியாவும் இதே மாதிரியான டிகிரியில இதே மாதிரியான அளவுல மக்களை போய் சேர்ற இடத்துல இருக்கணும். ஏன்னா நீங்க நமக்கு வந்து டெக்னாலஜியும் மாறும், மக்களுடைய மனநிலையும் மாறும். 5 ஆண்டுகள் வந்து ரொம்ப பெரிய ஃபேஸ். அதனால பேசுறதை தாண்டி என்னென்ன டெலிவர் பண்றாங்கன்றத பொறுத்தும் அரசியல் நீடிக்குமா, அவர்கள் இந்த இடத்திலேயே இதே மாதிரி பவர்ல நீடிக்க முடியுமா இல்லையா அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். அவர் வந்து தப்பே செய்தாலும், இல்ல வந்து நம்ம கரூர்ல பார்த்தோம் இல்லையா, 41 பேர் இறந்து போனாங்க அப்படின்ற போது அவர் என்ன செய்வாரு, அவர் மேல தப்பு இல்ல, அவர் வந்தாரு, மக்களா போய் விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருந்தது. அதேதான் இப்பவும் நீங்க வந்து கொலை கொள்ளை நடக்குது, அல்ல வந்து நிறைய போக்சோ வழக்குகள் வருது, அல்லது வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க எதை சொன்னாலுமே மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர் என்ன செய்வாரு, அவர் வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா திமுக வந்து சரியில்லை, திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள போய் பேசுவாங்க. ஏன்னா அதேதான் தொடர்ந்து தாவேகா தலைவர்களும் அதையே பேசும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இது மாறி வர்றதுக்கு கொஞ்ச காலம் எடுக்கும். ஏன்னா திமுக செய்த தவறுகளும் நிறைய இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அண்ணாமலைக்கு இந்த கேப் இருக்கு இல்லையா, அப்ப டிஎம்கே அப்போஸ் பண்ணும்போது அந்த டிஎம்கே அப்போஸ் பண்றதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தாவேகா சரின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேப் இருக்கிறதுல அண்ணாமலை அவர் பேசும்போது அவர் வந்து அந்த இடத்துல அவருக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பட் ஆனா அந்த பிஜேபி பேக்கேஜ் அப்படிங்கறத அண்ணாமலையாக இறக்கி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் வந்து அவர் பாஜகவை சார்ந்தவர், பாஜகவுடைய இன்னொரு டீம் வந்து இன்னொரு இதுவா களத்துல இறக்கி விடப்பட்டது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து பேக்கேஜ். பட் அண்ணாமலைக்கு அது பேக்கேஜ் கிடையாது. அண்ணாமலைக்கு அது வந்து ரொம்ப பாசிட்டிவா அவருக்கு வந்து அவர் தோல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். மத்தவங்களுக்கு எல்லாம் தோல்ல இருக்க பாரம், ஆனா அவருக்கு தோல்ல இருக்க ஸ்ட்ரென்த். ஏன் அப்படின்னா அண்ணாமலை வந்து இந்த தேசிய அரசியலை அவர் பேசும்போது அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு நேஷனல் ஃபேஸ வந்து ஏற்கனவே வந்து பிஜேபி கொடுத்துருச்சு. சோ அவர் பேசுற சாஃப்ட் ஹிந்துத்துவாவை எல்லாரும் ஏத்துப்பாங்க. அதனால நீங்க வந்து அவரை வந்து இப்ப இல்ல அவர் பிஜேபியோட ஆளுதான், அவரை பிஜேபி பி டீம் அப்படின்னு எல்லாம் நீங்க வந்து கொண்டு போய் அவரை நிறுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா விஜயவே பிஜேபி பி டீம்னு யாருமே இது வரைக்கும் நிறுத்த முடியல. இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போறாரு, பிரதமரை சந்திக்க போறாரு, அதை தாண்டி நிதியமைச்சரை சந்திக்க போகிறாரு. அங்க நடந்த உரையாடல்கள் வேற, அவர் சந்திக்கும் போது அவர் அழைத்து சென்றவர்கள் புரோட்டோகால்லயே இல்லாதவங்க, இப்படிப்பட்ட நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் யாரும் அதை பேசுறதுக்கு தயாராக இல்லை. அவரை வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளர் அல்லது பிஜேபியினுடைய அஜெண்டாவை இங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை கொண்டு வரதுக்காக வந்தவர் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது.
ஸோ இன்னைக்கு அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் அந்த சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்ற போது அவரை வந்து பிஜேபி அவருக்கு பேகேஜாவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சாஃப்ட் ஹிந்துத்வா வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அக்செப்டபிள் பினாமினன் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்லும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுதே இப்ப திமுகவும் அதிமுகவும் எப்படி அவங்கள ரீஇன்வென்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கான ஃபேஸ் அப்படின்னு யாருமே வந்து இன்னும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணல. அப்படி யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி இருக்கிறாரு. பட் உதயநிதிக்கும் வந்து இந்த வாரிசு அரசியல், கிளீன் கவர்னன்ஸ் அப்படிங்கிற அந்த டேக்ஸ வந்து அவர் மேல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து விஜயும் சரி, அண்ணாமலையும் சரி கடந்த காலங்கள்ல பதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுல இருந்து பிரேக் அவே பண்ணி உதயநிதி தன்னை எப்படி ரீஇன்வென்ட் பண்ணிக்க போறாரு? என்ன செய்யணும் திமுகன்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சாஃப்ட் ஹிந்துத்துவா நீங்க வந்து அக்செப்டபிள் பினாமினா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது இன்னைக்கு இல்ல, எப்போதுமே தமிழ்நாடு வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவான்ற அந்த பினாமினால இருந்திருக்கும். கடந்த 5 ஆண்டுகள்ல இது வந்து இந்த கோயில்களுக்குள்ள இருந்த அரசியல் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து திமுக வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது திரும்பவும் எந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே வந்து போயிடுச்சு. கோயில்களுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும், அந்த கோயில்களை சுற்றி ஒரு அரசியல் இருக்கும். இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அந்த இடத்துக்கு மீண்டும் அதே இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ரீஇன்வென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க பார்ட்டி வந்து ஒரு மெஷினரி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல பார்ட்டி மெஷினரி இருக்கு. பட் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே பெரும்பாலான முகங்கள் சவுத்துல இருக்கவங்களும் சரி, வெஸ்ட தவிர பாக்கி பகுதிகளில் எல்லாருமே அவங்க வந்து தாவேகா தான் சிறந்த கட்சியாக இருக்கும் இனி அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அவர் வந்து நிறைய கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கும் கட்சியினரோடு. மீண்டும் மீண்டும் வந்து என்ன தவறுகளோ அல்லது வந்து கட்சியில இன்னும் பழைய ஆட்கள் வெளியில போனவர்களை இணைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா எல்லாரையும் மீண்டும் இணைத்துக்கிட்டு தான் இனி வந்து முன்னெடுத்து செல்ல முடியும். அதிமுகவுக்கான அரசியல் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு பேசுற இந்த சனாதன எதிர்ப்பு அல்லது வந்து பிஜேபி எதிர்ப்பு அதெல்லாமே கம்ப்ளீட்டா இரலவெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க தாவேகா எதிர்ப்பையும் எதிர்கட்சி அரசியலும் கட்டாயம் ரொம்ப ரொம்ப தீவிரமா வீரியமா கையில எடுக்கிறோம். இந்த ஜென்சி மீட்டப் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசா கை கொடுக்க போறது கிடையாது. ஜென்சி மீட்டப் வந்து ஒரு மீட்டிங் நடத்துனதுக்கான ஒரு போட்டோவை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடலாம், ஒரு போட்டோவை நீங்க வந்து ட்விட்டர்ல போடலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வந்து நீங்க பேசின விஷயங்கள், ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி எல்லாம் கொள்கை பேசுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. திராவிட அரசியல், நாங்க திராவிடம் பேசுறோம், நாங்க வந்து பழைய முன்னாள் நீங்க வந்து எப்படி வந்தீங்க தெரியுமா, இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால ரிசர்வேஷன் எப்படி இருந்தது, இன்னைக்கு நாங்க வந்து ரிசர்வேஷன் மூலமாக தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, இதெல்லாம் அவங்க இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருமே வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி கூட எடுக்கல. அப்ப நீங்க அவங்க கிட்ட போய் திரும்ப வரலாறு சொல்லும் போது அதை அவங்களுக்கு உட்கார்ந்து கேட்கறதுக்கான எண்ணமோ அல்லது வந்து அந்த புரிதலோ அவங்களுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. அதனால என்ன தேவை அப்படின்னா ஃபியூச்சர் என்ன அப்படின்றதுதான் அவங்களுக்கு தேவை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஊழல் கட்சி அல்லது வந்து எல்லாருமே ரொம்ப வயதானவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு டேக அல்லது வந்து ஒரு இமேஜை வந்து பில்டப் பண்ணி வச்சுட்டாங்க. இதை உடைக்கிறதுக்கான வேலைகளை உதயநிதி அவர்கள் செய்ய வேண்டும். கட்சியை வந்து திரும்ப கம்ப்ளீட்டா ரீவேம்ப் பண்ணும், ரீஸ்ட்ரக்சர் பண்றது ரொம்ப அவசியம். எப்படி வந்து ஒவ்வொரு அமைப்புக்கும் அங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ரீவேம்ப் பண்ணி எல்லா பழைய முகங்களை எல்லாரையும் மாற்றி புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா எல்லா கட்சியிலையும் இப்ப எப்படின்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு வேணும்னு தான் போய் இன்னைக்கு தேடுறாங்க. அப்ப புதியவர்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா திமுகவுல புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்ற போது என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலையோட போகலாம், விஜயோடு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துடலாம், இல்ல அமைதியா இருக்கலாம். இந்த தேர்தல்ல என்ன நடந்ததுன்னா திமுகவினர் பெரும்பாலானவர்கள் நிறைய இடங்கள்ல தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தெரிஞ்சது, நிறைய இடங்கள்ல அவங்க வந்து கட்சிக்கு வேலையை பார்க்கல. கட்சிக்கு வேலை பார்த்திருந்தாலும் அவங்க குடும்பத்துல உள்ளவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியல அவங்களால, நீங்க வந்து கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க பெரும்பாலானவங்க வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க மட்டுமே வந்து அந்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அவங்க எப்படியும் ஒரு 40 to 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள், இல்ல வந்து ஒரு 30 to 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்ப நீங்க அடுத்த ஜெனரேஷனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் இன்னும் நிறைய வெளியில போகணும், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் தேவை. வெறும் சனாதன எதிர்ப்பு பேசுறது, ஏன்னா 2 பேருமே சாஃப்ட் இந்துத்துவா தான். அவர் விஜய் வந்து எல்லாரையும் அப்பீஸ், எல்லா மதங்களையும் எல்லா
ஜாதியினரையும் அஃபீஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறதா அவர் வந்து தன்னை வந்து பொசிஷன் பண்ணியிருக்கார். அப்போ உதயநிதி அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, அவர்களுக்கான அரசியல் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஓபிசியை வந்து அவங்க பக்கம் கன்சாலிடேட் பண்றதுக்கான அரசியலை தான் அவங்க செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். சோ இது வந்து ஒரு இனி வரும் காலங்கள்ல இது ஒரு முக்கோண ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? உதயநிதி வந்து ஒரு பக்கம் விஜயையும் டேக்கிள் பண்ணும், இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் வந்து அவர் வந்து டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குமா? களம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? எப்படியெல்லாம் இவால்வ் ஆகும்னு எதிர்பார்க்கறீங்க? உதயநிதி அவர்கள் அண்ணாமலையை டேக்கிள் பண்றாரோ இல்லையோ, முதல்ல பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்ட்டிக்குள்ள வந்து எல்லாத்தையும் இருக்க டிஃபரன்சஸ வந்து களைஞ்சு அவர் பின்னால வந்து கட்சி நிக்கணும் அப்படின்றத அந்த இடத்துக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்டு போகணும். திமுக தலைமை இன்னைக்கு மு க ஸ்டாலின் அப்படின்னாலும் உதயநிதி பின்னால வந்து வலுவான ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றத மக்கள் மத்தியில கொண்டு போகணும். அவர் அண்ணாமலை எதிர்க்கிறாரோ இல்லையோ, விஜய் எதிர்ப்பை கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு எழிலன் பேசினாரு, அதற்கு பிறகு ஆராசா பேசினாரு, அவங்க எல்லாரும் பேசுறதை விட அதிகமாக நீங்க வந்து சனாதன எதிர்ப்பு பேச தேவையில்லை. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூஸையும் ஒரு இப்ப வந்து சூலூர் சிறுமி கொல்லப்பட்ட வழக்குல வந்து பேசியிருந்தார். அது போல ஒவ்வொரு இஷ்யூஸ்லயும் வந்து உதயநிதியினுடைய அறிக்கைகளும் அல்லது வந்து முன்ன மாதிரி அறிக்கை கொடுத்துட்டு டிவில நியூஸ்ல வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆகும். அப்படி அது மாதிரியான புதிய ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னாலஜிக்கலாகவும் சரி, பார்ட்டிக்குள்ளேயும் சரி, நிறைய புதிய ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க வந்து கொண்டு வந்தா மட்டும்தான் டிஎம்கேக்கான ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆட்சி விஜய் தலைமையிலான இந்த தாவேக ஆட்சி இது வந்து 5 ஆண்டுகள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இல்ல இது கூட்டணி ஆட்சி கவிழ்ந்துரும், எல்லாரும் வெளியில வந்துருவாங்க. அப்படி எதுவுமே எந்த வாய்ப்புமே கிடையாது. 5 ஆண்டுகள் முழுமையாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த ஆட்சி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.